ஜென்ரம் இதில் லக்ஷ்மி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்லேருந்தே கூட நம்ம ஒரு கரண்ட் இதுக்கு வந்து ரெலவன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரன் அவர்கள் போய் பார்த்ததில் ஒரு மேலெழுத வாரியான சந்திப்பாக அதை பார்க்க முடியாது. நேற்று நடந்த கூட்டத்தின் நீட்சியாக அதை பார்க்கணும். ஒரு அரசியல் பொருள் பொதிந்ததாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் பொருள் பொதிந்த சந்திப்பாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அதற்கு முன்னால் அண்ணாமலை தினகரன் சந்திப்பு, அண்ணாமலை ஓபிஎஸ் சந்திப்பு போன்றவை எல்லாம் இருக்குது. அது வந்து அதிமுக பாஜக கூட்டணி தலைவர்கள் சந்தித்தது மாதிரியா, இல்லை தனிப்பட்ட முறையில் நயினாரும் இபிஎஸும் சந்தித்த மாதிரியா அப்படிங்கிற கேள்வி அதில் முக்கியமானதாக இருக்குது. ரெண்டு பேருக்கும் பொதுவான எதிரிகள்னு சொல்ல முடியலன்னாலும் ஒத்து வராத நபர்களாக, ஒவ்வாமை உள்ள நபர்களாக ஓபிஎஸ் டிடிவி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து மீடியாக்களில் வரக்கூடிய செய்திகள்லேருந்து புரிந்து கொள்ள முடியுது. அதனால் அவங்க சொன்னதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறதாக தான் நானும் நினைக்கிறேன். அதை சரி செய்து அவங்க மேலே வரணும். அதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதுக்கப்புறம் திமுகவை துடைத்து எறிவதற்கு தவேகாவையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்தால் முடியும்னா, தவேகா இன்றைக்கு கூட அவங்க முதலமைச்சராக விஜய் அப்படிங்கிறத முன்னிறுத்திட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார். அதிமுக அங்கேருந்து முன்னிறுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரில் யார் அதில் சமரசம் செய்து கொள்வார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அந்த பாசிபிலிட்டியை பார்க்கறதுக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாமல் தேர்தலை சந்திக்கலாம்ங்கிறத சமரசமாக கொண்டு போனால் அதற்கு எந்த விதமான மியூச்சுவல் ஒத்துழைப்பு இருக்கும் அல்லது மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் இருக்குங்கிறதும் மிகப்பெரிய கேள்வி. அப்புறம் இங்கு திமுகவை துடைத்தெறியறதுக்கு ஒன்றிய அரசினுடைய நல்லாட்சி துணையாக நிற்கும் அப்படின்னு கோபிநாத் சொன்னார். இந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் அல்லது இந்த ஒரு வாரத்தில் இந்தியாவில் வந்த செய்திகளை அடிப்படையில் பார்க்கலாம். இன்றைக்கு பேப்பரில் வந்த செய்தி வந்து மத்திய தகவல் ஆணையர்களை நியமிப்பது தொடர்பாக பிரதமர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி 3 பேரும் சந்தித்த கூட்டத்தில் 10 வேக்கன்சி இருக்குது. 10 பொசிஷனில் 8 பொசிஷன் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு. முக்கியமான ஊழல் ஒழிப்புக்கு அவசியமான அடித்தளமான தகவல் ஆணையத்தில் 10 வேக்கன்சியில் 10 பதவிகளில் 8 பதவிகள் காலியாக இருக்குது அப்படின்னா அவங்க மினிமம் கவர்மெண்ட்டு மேக்சிமம் கவர்னன்ஸ்னு 14 சொன்னாங்கல்ல, அதை இப்படித்தான் செயல்படுத்துகிறாங்களோ அப்படின்னு எல்லா நிறுவனங்களையும் உடைப்பதற்கு, சிதைப்பதற்கு மினிமமான ஆட்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. கவர்னன்ஸ் வந்து வெளிப்படலைங்கிறது ஒரு செய்தியாக புரியுது. அதுக்கப்புறம் இண்டிகோ நெருக்கடி இந்த வாரம் முழுக்க வந்த செய்தி. அதில் எவ்வளவு காலதாமதமாக அரசு தலையிட்டது, எப்படி அதை கட்டுப்படுத்த தவறியது போன்ற பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்பான செய்திகளும் தொடர்ந்து இருக்குது. நாம் நிறைய செய்திகள் தொடர்ந்து 5 வருடங்களாக 10 வருடங்களாக பார்த்துட்ருக்குறோம். கம்யூனலாக அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக என்னென்ன செய்தாங்க, நீதிமன்றங்களில் என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, அது அவ்வளவும் பார்த்துட்ருக்குறோம். அதையும் தமிழ்நாட்டு மக்கள் கூர்மையாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அங்கே நடக்கிறது நல்லாட்சி அப்படின்னு தான் 2019 தேர்தலுக்கு வந்தாங்க, தமிழ்நாடு ஆதரிக்கலை. 2024 தேர்தலுக்கு வந்தாங்க, தமிழ்நாடு ஆதரிக்கலை. 2021லையும் பல முறை வந்து பேசினாங்க, அந்த கூட்டணி ஜெயிக்கலை. அதற்கு பிறகு அதிருப்தி இருக்குது இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. 2019 எதிர்க்கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் இருந்தார், ஜெயிச்சார். 2021 ஆட்சிக்கு வந்துட்டார், முதலமைச்சராக இருக்கார். அதனால் 2024 மக்களவைத் தேர்தலில் தோற்று போவாங்க. ஏன்னா அந்த 21க்கு பிறகு 24 வரைக்கும் ஆட்சி மீது அவ்வளவு அதிருப்தி இருக்குது அப்படின்னு நண்பர் புதுக்கோட்டை சீனிவாசன் மாதிரி அவர் உட்பட பல நண்பர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கோபிநாத் மாதிரி பல நண்பர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 2024 ரிசல்ட்டும் அப்படி எதையும் சொல்லலை, அதிருப்தி இருக்கிறதாக வெளிக்காட்டலை, இப்போதும் வெளிக்காட்டாது. மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் பொறுப்பேற்பார் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கு. 21ல் நடந்த பிழைகளை சரி செய்வோம் அப்படின்னு சொன்னார்ல, அது கோபிநாத் சொன்னார்ல, அது ரொம்ப முக்கியமானது. அந்த பிழைகளை சரி செய்வதா மேலும் பிழைகளை செய்வதாங்கிறது தான் நயினார் நாகேந்திரனும் இபிஎஸும் சந்திக்கிறதுலையும் அண்ணாமலையும் டிடிவியும் சந்திக்கிறதுலையும் இருக்கக்கூடிய செய்தி. 24ல் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியும் இப்ப இல்ல, 24ல் இருந்த அதிமுக கூட்டணியும் இப்ப இல்ல. அது எல்லாம் மீண்டும் ஒருங்கிணைவதற்கே இவங்க பகீரத பிரயத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ரெண்டும் சேர்ந்தாலே 41.33, அங்கே 85 சீட்டு ஜெயிச்சிட்டோம்
இன்னும் 210 கொஞ்சம் தான் கம்மியாக அதான் இருக்கு. புதுசா ஒருத்தர் களத்துக்கு வராருல, அவர் முழுக்க திமுக ஓட்டுகளை மட்டும்தான் வாங்குறாரு. அவங்க வாங்கின வாக்குகள் எல்லாம் அவங்களுக்கு அப்படியே இன்டாக்டா கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு காதுல பூச்சுத்துற வேலையே செய்யறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.